யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. சட்டமன்றத்துல ஒரு முக்கியமான பேசுபடு பொருள் ஒண்ணு நடந்துருச்சு. என்ன? அரசியல்வாதிகள் சட்டைப்பையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தலைவரின் படத்தை திடீரென்று மாற்றுகிறார்களே, எதற்கு, எப்படி? ஓபிஎஸ் சட்டமன்றத்துல பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சட்டைப்பையில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினோட படத்தை வச்சு ஒரு பேசுபடு பொருள் ஒண்ணு உருவாயிருச்சு. அது ஏன் உருவாச்சு? என்ன காரணம்? இதற்கு பின்னணி என்ன? இதை முதலில் பயன்படுத்தியது யார்? அதைத்தான் நான் சொல்றேன் இன்னைக்கு. மதுரைகள்ல பாத்தீங்கன்னா சுவர் விளம்பரம் எழுதுறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதே மதுரையில பாத்தீங்கன்னா போஸ்டர்களுக்கு சுவர் ஒட்டி பேசுவதற்கு ரொம்ப ஃபேமஸ். அப்ப என்ன பண்றாங்க, இந்த அம்மா என்ன பண்ணுது, முதல்ல ஜெயலலிதா அவர்கள் ஒரு தமிழ்ல இப்படி சொல்லலாமா, ஒரு மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வந்த புதுசுல பயங்கரமான ஒரு அட்டாவடியா அந்த அம்மா இருந்தது, ஜெயலலிதா இருந்தாங்க. அவரிடம் நல்ல பெயர் எடுப்பதற்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்று ஒரு பட்டியல் போட்டால் அது நீளம். ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கோம், தரையில கீழே விழுந்து கும்பிடுவாங்க. இதை நான் பார்த்துருக்கோம். அதை இந்த தலைமுறை தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது புரியாது. ஹெலிகாப்டர்ல போற ஆளுக்கு தரையில கும்பிடுவாங்களா? ஆமாம், இன்றைக்கு நீங்க யூடியூப்லயே இணையங்கள்ல தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும் அது, அந்த படங்கள்லாம். அப்படி நீ இப்படி செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் சட்டையில் படம் வைக்கிற பாலிசி. அதுதான் முதல்ல உருவாகுது. எப்படி உருவாச்சு? தாமரக்கனி இருக்கிறார், எங்க ஊர் பக்கத்துல தான், ஸ்ரீரூத் இருக்காரு. பின்னாடி ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் இருக்குது அந்த ஊர்லாம். எம்ஜிஆர் காலத்துல மிக சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் வீரபாண்டிய ஆறுமுகத்திலேயே தன் கையில பெரிய மோதிரம் போட்டு ஒற்றே குத்தி மூக்கொலி ரத்தம் வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க பெரிய வரலாறு. அந்த மாதிரி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு அரசியல்ல இருப்பாங்க. தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய தலைவரை இதயத்திலே வைத்துக் கொள்வதை போல, தன்னுடைய கட்சியை இதயத்திலே வைத்துக் கொள்வது போல அவங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கும். அப்படித்தான் எல்லாருமே, அத்தனை பேருமே நான் சொல்லிக்கிறேன். ரைட் ஒன். இதை முதலில் பயன்படுத்தியது அதிமுக. எம்ஜிஆரிடமிருந்து அரசியல், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியல் ஜானகியா ஜெயலலிதா அவர்களா அப்படின்னு பிரிகிற நேரத்தில் தான் யார் என்பதை காட்டுவதற்கு ஒரு வேலையை செஞ்சாங்க. எப்படின்னா, அதிமுக வேட்டி ஒண்ணு போல இருக்கும், கருப்பு வெள்ளை சிகப்பு, அதுதான் அடையாளம். ஆனால் ஜானகி அம்மா அவர்களுடைய அணியா ஜெயலலிதா அவர்களுடைய அணியா என்று காட்டுவதற்கு, தன்னை வெளிப்படுத்துவதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சட்டப்பையில முதல்ல தன் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வச்சா அதிமுகல ஜே அணி, ஜானகி ஆர்.எம். வீரப்பன் அவங்க சட்ட படங்களை படம் வச்சுட்டா அது வேற அணி அப்படிங்கிறத காட்டுகிறார். இப்போ அது ரொம்ப மிகவும் சால பொருத்தமாக இருக்கும். ஓபிஎஸ்க்கு தான் சொல்ல வரேன். இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தான் யார் அணி என்பதை வெளிப்படுத்துவதற்காக தினகரனுடைய படத்தை சட்டையில் வைத்திருந்தார்கள், சசிகலா அவர்களுடைய படத்தை சட்டையில் வைத்திருந்தார்கள், கடைசியில எடப்பாடி, ஏன் ஓபிஎஸ்ஏ சட்டையில படம் வச்சிருந்தாங்க. யார் படத்தை? ஜெயலலிதா அவர்களோட படத்தை. இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த நிமிடம் வரை ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தான் சட்டப்பையில வச்சிருக்கிறாங்க. இதோட உள் அரசியல் என்பது நம்ம பல காணொளிகள்ல பேசியிருக்கிறோம். அது உண்மையானது. அதை இன்றும் பேசினாலும் அதில் உண்மை இருக்கும். அதுல இருக்கு. சரி, இப்ப என்ன பேசுறாங்க? சட்டசமன்றத்துல வார்த்தைகள் வெளியே வந்துருச்சு. அப்ப சொல்றாங்க, 2 முறை அல்ல 3 முறை முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு ஒரு கட்சி உங்களுக்கு கொடுத்தது, ஓபிஎஸ். ஓபிஎஸ் மேல அப்ப தவறு இல்லையா? அவர் செய்த நியாயமே இல்லையா? ரெண்டுமே இருக்கு. ஓபிஎஸ் எனக்கு கருணை காட்ட மாட்டீர்களா என்று கூட கேட்டு விட்டார். ஏன் வெளிப்படையாக எனக்கு பதவியே வேண்டாயா, கட்சியில சேர்த்துக்கோங்க என்கின்ற லெவல் வரைக்கும் கீழே இறங்கி வந்துட்டார்.
உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு முறை கிடைக்காதா அப்படின்னு முன்னாள் முதலமைச்சராக இருந்த, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாகவே பேசிட்டார். என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? இது ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை தான். என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? இப்படியெல்லாம் அவர் பேசுவதற்கு அந்த எந்த சூழல் அவருக்கு உருவாகியது என்று கேட்டால், அவர் எடுத்த ஒரு அரசியல் முடிவு. போகக்கூடாத இடத்திற்கு போனார். கேட்கக்கூடாத ஒரு ஆளை போய் கேட்டார். என்ன யோசனை கேட்டார். அந்த ஆளுதான் வெளியில சொன்னா, நீ ஆம்பளையான்னு சொல்லி கேட்டார். யாரு? மூங்கில மயிறு முளைக்காதவன், மூங்கில மீசை இல்லாத ஒருத்தன். ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்கு மீசை தான் காட்டுவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். மற்றவர்களை யாரையும் கேட்க வேண்டாம். அவனை பார்த்து நீ ஆம்பளையான்னு கேட்டாப்ல. யாரு? மதுரைக்காரனா? கேட்டவன் யாரு? 3%. எதுக்கு? நீ அங்க போய் தானே கேட்டிருக்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு செயல்களாக அம்பலப்படுவதற்கு மூல காரணம் அதுதான் என்பது. அதான் உண்மை. நீங்க மற்ற செய்திகள் இந்த செய்திகளை உள்ளடக்கிய செய்திகளை ரிவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள். அப்படித்தான் நான் சொல்லணும். நேரா சசிகலா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக மாறிய பிறகு நேரடியாக கவர்னரை போய் சந்திச்சு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பை தடுத்தது யார்? சிறைக்கு அனுப்பியது யார்? இதற்கு பின்னணியில் இருந்த வேலை பார்த்தது யாருன்னா அது ஓபிஎஸ்க்கும் பங்கு உண்டு. அந்த பாவத்தை தான் இந்த நிமிடம் வரை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 3 முறை முதலமைச்சராகிய ஒரு கட்சியை விட்டுட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்தீர்களோ அந்த கட்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு ஸ்டாலின் படத்தை சட்டையில வச்சிருக்கீங்களே, அது எப்படின்னு சொல்லி அமைச்சர் கேட்கிறார். ராஜ்மோகன் கேட்கிறார். எங்க அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தினை சட்டையில் வைத்திருப்பது தவறல்ல. ஏனால் இதில் அம்மாவின் ஆட்சியும் இந்த ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா டெக்ளேர் பண்றாங்க அவங்க. ஆனால் நீங்கள் உங்களை முதலமைச்சராக்கியவர்களுடைய படத்தை வைக்காமல் நீங்க இன்னைக்கு போயிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினோட படத்தை நீங்க உங்க சட்டையில வச்சிருக்கிறீங்களே, இது நியாயமான்னு சொல்லி கேட்டார். அப்படியே தலையை தொங்க போட வேண்டிய நிலைமையில இருந்தது. என்ன துரோகம்! பெரிய காணொலியில் நேற்று காணொலியில் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த காணொலியில் சொன்ன மாதிரி நீ போய் மக்களுக்கு மத்திய உணவு தொகுப்பிலிருந்து உணவுப் பொருள் வழங்காததை கண்டித்து நீங்க போய் இருந்த மாதிரி உண்ணாவிரதம் தியாக தலைவர் இருந்த மாதிரியும் அப்படியா நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க? ஓபிஎஸ் என்ன கேட்டு உண்ணாவிரதம்? நீதி கேட்டு. என்ன உனக்கு நீதி வேணும்? எடுத்தவனை பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற மாதிரி. அப்ப பதவின்னு ஒன்று வந்துவிட்டால் நீங்கள் செய்த செயலுக்கும் இன்னைக்கு எடப்பாடி சசிகலாவுக்கு செய்த செயலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? 2 ஒண்ணு தானையா? துரோகிகளின் மறுபிறப்பிடம் தானையா? நீங்க பதவி இல்லாமல் உங்களால இருக்க முடியாதா? முதலமைச்சரை விட ஒரு பெரிய பதவி எதுவும் வேண்டாமா? அப்படி எதுவும் அதை விட என்னையா பதவி இருக்கு? பக்கத்து மாநிலம் சீதாராமையா, பக்கத்து மாநிலம் கர்நாடகால முதலமைச்சரா இருந்தாரு, விட்டுட்டாங்க, நின்றுச்சு. மாத்தி இப்போ இன்னொருத்தர் வந்துட்டாரு. அது மேகதாட்டு பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சிவகுமார் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு கர்நாடகால. வெளியே வந்தாரு. என்னுடைய வயது முதிர்வின் காரணமாக நான் அரசியலிருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்க. உங்களுக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன நாலேஜ் கூட உங்களுக்கு வேண்டாமா? அப்படி என்ன நீ எம்எல்ஏ இருந்து நீ என்னையா செய்ய போற? முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற அந்த கௌரவத்தோடு இருக்க வேண்டாமா? எங்க ஊர் PS குமாரசாமி ராஜா முன்னாள் முதலமைச்சர் என்ற கௌரவத்தோடு அரசியல் பண்ணக்கூடிய ஓமந்தூராரை போல, பக்தவச்சலத்தை போல, நெடுஞ்செழியனை போல இருக்கிற வரைக்கும் எந்த கட்சி தன்னை ஆராதித்ததோ, எந்த கட்சி தனக்கு அடையாளம் கொடுத்ததோ, எந்த கட்சி மக்களிடம் கொண்டு போய் நம்மளை அறிமுகப்படுத்தியதோ அந்த கட்சியில் கடைசி வரை நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க உறுதி எடுத்துக்கொண்டு நீங்க அங்க இருக்க வேண்டாமா? சாதாரண மனிதர்கள், இடைநிலை மனிதர்கள், சின்ன சின்ன பதவியில் இருப்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி எல்லாம் போயிடுறது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதலமைச்சரை விட வேற என்னையா உங்களுக்கு பதவி வேணும்?
கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஸ்டாலின் படத்தை சட்டையில வச்சுக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துல எப்படி கழுவி கழுவி உங்களை ஊத்திட்டாங்களே. ஓகே, எஸ், நான் அப்படி சொல்லல. அதிமுகவில் மந்திரியாக இருந்தவர்கள் நீங்க போய் இப்ப திடீர்னு இந்த அரசாங்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலையே. நீங்களே இங்க வரப்போறதாத்தான செய்தி வந்துகிட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து பவுடர் பூசுறாங்க. அதுக்காகத்தானே நீங்க ஓடி போய் உதயநிதி கைதுக்கு போய் ரோட்ல போய் உட்காருறீங்க. அட கருமமே, என்னத்தை சொல்றது? அரசியல் என்பது பதவிக்காக அல்ல, அது மக்களின் பொதுமக்களின் சேவைக்காக. நீங்கெல்லாம் எதுக்காக? அரிதாரம் பூசிக்கொண்டு சினிமாவில் நடிப்பவர்களைப் போல நீங்கள் அந்த நடிப்புக்காக பொது வாழ்க்கை என்பது பதவிக்காக என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதுவே வாழ்க்கை, அதுவே இலக்கு, அதுவே அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வாழுகிறதுனால்தான் இன்றைக்கு தாவேக்காவை தமிழக வெற்றி கழகத்தில் நடிகர் விஜய் முதலமைச்சராக உயரக்கூடிய அளவுக்கு யார் போய் விட்டுருக்காங்கன்னா உங்களைப் போல ஆட்களின் அரசியல் நடவடிக்கை தான். வேற வழி தெரியல மக்களுக்கு. மக்கள் மீது நீங்க குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. டோட்டல் கரப்ஷன், அதோட விளைவு தான் இது. ஓபிஎஸ்ஐ போல முடிவெடுக்காமல் அரசியலில் இருந்த இடத்தில் இல்லை என்றால் நிரந்தரமான ஒரு இடத்தில் உச்சகட்ட பதவியில் இருப்பவர்கள் அப்படியே விலகிட்டு அடுத்த வாரிசுக்கு வழி கொடுங்க. வாரிசுன்னா உங்க பிள்ளைகளுக்கு இல்லை, தேவை எல்லா தகுதியும் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கே அதை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் அரசியலுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, திராவிட இயக்கத்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.